ஹாய், நான் தான் ஜேசன். நான் 5th கிளாஸ்ல படிக்கிறேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது கட்டுக்கதையா கூட இருக்கலாம். ஏன்னா உயிருள்ள கார்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு கார்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க பாக்குற இந்த மாதிரி ஒரு காரோட நான் நட்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொண்ணு, அவ தான் இசபெல். அவ எங்க ஸ்கூலுக்கு வந்தா. அவளுடைய வித்தியாசமான நடவடிக்கையை பார்த்து அவளை ஃபாலோ பண்ண அன்னைக்கு நைட்டு தான் ஒரு உயிருள்ள காரை நான் பார்த்தேன். அன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பொம்மை காருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் உயிரோட இருக்கிற மெக்கானிமோ. நீ பேசுவியா? அந்த நேரத்துல காப்ளின் டீமோட 2 பேர் அங்க வந்திருந்தாங்க. மெக்கானிமோவை என்கிட்ட இருந்து வாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. கடைசியில சண்டையில தான் அது முடிஞ்சது. எவனும் நானும் சேர்ந்து பயங்கரமான ஒரு சண்டை போட்டோம். கடைசியில அவங்க நாங்க தோக்கடிச்சிட்டோம். அதிரடி தாக்குதல் பூகம்பம். என்னப்பா இது? இங்க என்னதான் நடக்குது? வேற்று உலகத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான். இங்க வந்தவங்க யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? திடீர்னு எதிர்பார்க்காத சக்தியில எனக்கு கிடைச்சு நான் சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு கனவு மாதிரியே இருந்தது. நீ சொன்னது உண்மைதான். அது எல்லாமே கனவுதான். என்ன? அதிர்ச்சியான தகவலை கேட்கிற அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் இருக்கா? கண்டிப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு மறக்காம என்கிட்ட சொல்லு. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த கருப்பு கண்ணாடினா என்னதுப்பா? மெக்கானிமோனா யாரு? ஒண்ணுதான் கேட்டுட்டு இருக்கிற ஹெவன். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு. இங்க அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் உனக்கு இசபெல் சொல்லுவா. அப்படின்னா ஓகே, நான் சொல்றேன். அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா நீயும் முழுசா எங்களை மாதிரியே மாறிடுவ. அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையா இருக்கும். இப்ப சொல்லு, அது தெரிஞ்சுக்க விரும்புறியா? கண்டிப்பா. ஆனா கேட்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப சாகசமும் சாதனையும் செய்ய வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த உயிருள்ள கார் என்ன தெரியுமா? அது மெக்கானிமோ, வேற்று உலகத்துல இருந்து வந்த ஒரு நபர். ஹலோ. அடேங்கப்பா, இன்னொரு உயிருள்ள ஒரு காரா? அப்படின்னா உன்கிட்ட 2 மெக்கானிமோ இருக்கா? ஆமா, நாங்க எல்லாரும் ஒரே டீம் தான். என்ன? ஆமா, நீ பாக்குற அழகா இருக்கு சாரு. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா? அது ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஏன் அப்படி? எதுக்காக அவன் உன்கிட்ட இருந்து ஓடி போனா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. டீம் காப்ளின் கூட மோத வந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த கருப்பு கண்ணாடி அவன் எப்பவும் மெக்கானிமோவை எதிரியா தான் பாக்குறான். அதோட முதலாளி அவன் பேரு வேண்டாம். நான் இப்ப வேற்று உலகத்துல இருந்து சில உதவிகளை தேடிக்கிட்டு இருக்கேன். அது சீக்கிரமே எனக்கு கிடைச்சிரும். ஒரு நிமிஷம். அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் இந்த பூமியை சேர்ந்தவன் இல்ல. நீ என்ன கிண்டல் பண்ற அப்படிதானே? நான் இப்ப சொன்னதுதான் உண்மை. நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி. அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த உயிருள்ள காரை மட்டும் தான் என்னால நம்ப முடியுது. மத்தபடி அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதாவது ஒரு வகையில நீ இப்ப என்கிட்ட சொன்னது கூட உண்மைதான் போல இருக்கு. அச்சச்சோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. நான் உடனே இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். என்னது? நீ போறியா? சரிப்பா, நான் கிளம்புறேன். உன்னை ஸ்கூல்ல மீட் பண்றேன். பாய். அப்புறம் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நமக்குள்ள ரகசியமா இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். இப்ப நீ செய்யறதெல்லாம் சரிதானா இசபெல்? பூமியில இருக்கிறவங்களை நாம நம்ப முடியுமா? சண்டை போடும்போது ஜேசனை நான் உன்னிப்பா கவனிச்சேன். அவனுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் இருந்துச்சு. நான் அதை முதல் முறையா பார்த்தேன். நம்ம கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். நமக்கு ஏதாவது தேவைன்னா எவன் உடனே வந்துடுவான், தெரியும்ல?
ஜேசனுக்கு பூமியை காப்பாத்துற உண்மையான சக்தி இருந்தா அவன் சக்தியை வெளி கொண்டு வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அச்சச்சோ, வசமா மாட்டிக்கிட்ட, கதவை லாக் பண்ணிட்டாங்களே. ஜேசன், சீக்கிரமா கதவை தர. ஜேசன், ஜேசன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உள்ள வர போறேன். என்ன சத்தம் அது? யார் அது? இங்க என்னதான் நடக்குது? என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஹாப்பி விளையாடும் போது எதையோ தொட்டுட்டான் போல இருக்கு. ஓ, ஹாப்பியா? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. ஓகேமா. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட ரூம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடு, இல்லனா மூட்டை பூச்சி உள்ள வந்துடும். கண்டிப்பாமா. சரி, ஜன்னலை சாத்திடலாம். இல்லனா மூட்டை பூச்சி வீட்டுக்குள்ள வந்துருமா? இனிமே அதெல்லாம் நடக்காதுல்ல? மூட்டை பூச்சியா? ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. சரி, நீ இங்கே இரு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு. நான் இல்லாத நேரத்துல நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? என்கிட்ட விளையாடாத. கார் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் உன்னுடைய கர்வம் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. எங்கேயும் போக கூடாது. ஜேசன், ஏன் இவ்ளோ லேட் பண்ற? இதோ உடனே வந்துடுறேமா. அவன் என்ன வெயிட் பண்ண சொன்னான். ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு ஒரு வேலை. அவன் வார்த்தை மேல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் போயே ஆகணும். ஜன்னலை மூடிட்டாங்க, நான் உடைச்சிட்டு போயே ஆகணும். இல்ல வேண்டாம், அந்த சத்தம் வெளியே கேட்கும். சரியா? இங்க இருந்து வெளியே போக வேற வழியை பார்த்தே ஆகணும். கதவு திறந்துதான் இருக்கு. ஜேசன் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நான் ஈஸியா போயிட்டு வந்துட முடியும். ஜேசன், இது ஜேசனோட பூனையாச்சு. அது பார்த்துச்சு கத்திக்கிட்டே இருக்கும். நாம பார்த்து பொறுமையா போகணும். நான் லேசா செஞ்சா கூட அவன் எலி நினைச்சு என்ன துரத்த ஆரம்பிச்சிருவான். எனக்கு வேற வழி இல்லை. அவன் தூங்குற வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஓகே, கிளம்ப வேண்டியதான். யார் அது? நான் தான் ஜேசன். ஜேசன், இந்தா, இது உனக்கு தான். அம்மா கிட்ட மாட்டிக்காம நான் தப்பிக்க காரணமே நீ தான்ப்பா. உனக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், நீ எதுக்காக இப்ப கீழே இறங்கி வந்த? அது சொல்லு முதல்ல. அது வந்து நான் www.teamworldtamil.com. அப்ப இதான் பூமியா? கிடைச்சிடுச்சு. பிடிச்சு பாரு பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு கருப்பு கண்ணோட ஆளு. எப்பனாலும் என்ன பிடிக்க முடியாது. தேவையில்லாம பயப்படாத. நான் கருப்பு கண்ணாடியோட ஆள் இல்ல, நான் ரெட் ஹோவோட ஆளு. ரெட் ஹோவா? ஒழுங்கா என்கிட்ட வந்துடு.
இப்போ நீயும் ரெட் ஹோவோட அணில சேர்ந்துட்ட. சரி, இப்ப என்கிட்ட அதை தவிர வேற வழியே இல்லை. முதல் வேலை முடிஞ்சிடுச்சு, அடுத்த வழி ஆரம்பிக்கணும். ஜேசன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு சாண்டோஸ். அப்படி போடு. மெக்கானிமோக்கு பிரதர்ஸ்லாம் கூட இருக்காங்களா? ஆமா, ஆனா நான் இந்த உலகத்துக்கு வர வழியில அவனை தொலைச்சிட்டேன். என்னது, நீ உன் தம்பியை தொலைச்சிட்டியா? அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நான் இசபெல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனதுக்கு காரணமே அதான். அதனால என்னால உன் கூட இருக்க முடியாது ஜேசன். ஆ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு என் அப்பா காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவும் தெரியல. என்னோட அப்பா ஒரு ரேசரா இருந்தாரு. அப்படிதான் பா. போங்க போங்க போங்க. கலக்கிட்டீங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் அப்பா திடீர்னு காணாம போயிட்டாரு. உன்னுடைய தம்பி நம்ம 2 பேர் சேர்ந்து தேடலாம். என்னது? என்னுடைய அப்பாவை என்னால தேடி கண்டுபிடிக்க முடியலனா நம்ம 2 பேர் சேர்ந்து உன் தம்பியை கண்டுபிடிக்க முடியும் நம்புறேன். நிஜமாவா சொல்றேன்? நீ சபை சொன்னதை கேட்டல்ல, அவ சொன்ன மாதிரி நீ முழு மனசோட மாறிடுவ. நிஜமா நீ அதுக்கு தயாரா இருக்கியா? நீ வேணா பாரு, நான் உறுதியா சொல்றேன். அதனாலதான் விதி நீ இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. அப்படின்னா விதியை நம்புறியா? இப்ப நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். நீ நானும் இப்ப ஒரு நல்ல நண்பர்களா இருக்கோம். சரி, ஓகே, நீ சொல்றதை செய்ய நான் தயாரா இருக்கேன். அதே மாதிரி நானும் உனக்காக எது வேணாலும் செய்வேன். நீ இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறியா? உனக்கு தெரியுமா, நானும் என் நண்பர்களும் உயிருள்ள காரை தான் தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த தேடுதல் வேட்டையில தான் எனக்கு நீ கிடைச்ச தெரியுமா? அச்சோ, நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன். என் நண்பர்களை பார்க்க வர சொல்லியிருந்தேன். இப்பதான் உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ பார்த்தேன். ஜெய்சன், நீ எவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சு தெரியுமா? ரொம்ப கோவமா டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். ஆனா அவன் என்னுடைய நல்ல நண்பன். அவனுக்காக நான் கண்டிப்பா எதாவது செஞ்சே ஆகணும். அவனை சமாதானப்படுத்த நான் சொன்னேன், உயிருள்ள ஒரு காரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் ஸ்கூலுக்கு கொண்டு வரேன் பாரு. அப்பதானே அவங்க சந்தோஷப்படுவாங்க. எனக்காக நீ என் கூட வருவியா? இல்ல, முடியாது. நான் ஒண்ணு காட்சி பொருள் கிடையாது. ஏன் இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. நான் உன்னை கூட்டிட்டு போலன்னா அவங்க என்ன அடிப்பாங்க தெரியுமா? என் கூட வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஜேசன், நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். என்னில இருந்து நீயும் நானும் நண்பர்கள். அப்புறம் எப்படி உன் ஃப்ரெண்ட காட்சி பொருளா மாத்துற? இதை எப்படி உன்னால செய்ய முடியுது? ப்ளீஸ் பா, ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக இந்த உதவியை பண்ண. சரி, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஏய்! பிராண்டன், ஜோலியா, கெவின் எல்லாருமே பாவம் தெரியுமா? அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் உனக்கு நிச்சயம் பிடிக்கும் பாரு. ஆமா, நான் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கேன். ஓகே ஓகே. ஜேசன், நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆச்சரியமா இருக்கு, மெக்காடிமாவோட சிக்னல் இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. ஒரு பொம்மைக்காரோட லிங்க் தேடி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கருப்பு கண்ணாடியா? இல்ல, எல்லாரும் நான் கருப்பு கண்ணாடிக்கு சேர்ந்தவன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. என் பேரு ராயன், ரெட் ஹோக்கு சேர்ந்தவன். திரும்ப திரும்ப கருப்பு கண்ணாடி பேரு சொல்லி என்ன கூப்பிடாத. மெக்கார்டமாவோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கருப்பு கண்ணாடியோட தீய திட்டங்களை தடுக்க முடியும். அப்படியா? அப்ப நீ இசபெல் மாதிரி தானா? எனக்கு தெரியாது. அப்ப நீயும் இசபெல் கூட தான் இருக்கியா? அதான் ப்ளூ கார் மெக்கார்டமாவை வச்சிருக்கேன். www.tamil.com. நீ இசபெல் கூட இருக்கேன்னா அப்போ நீ என்னோட எதிரி. வா, சண்டை போடலாம். சண்டையா?
ஆனா இப்ப நீ தானே சொன்ன நீ கருப்பு கண்ணாடிக்கு எதிராக சண்டை போட போறேன்னு. ஜேசன், நான் உனக்கு விளக்கமாக அப்புறமா சொல்றேன். இப்ப அவனை கண்டுக்காம விட்டுட்டான். என்ன சொல்ற? பயமா இருக்கா? தைரியம் இருந்தா மோதி பாரு. ஏற்கனவே அந்த கருப்பு கண்ணாடியோட டீம் காப்ளினோட நான் சண்டை போட்டேன். அவங்கள மாதிரி உன்னையும் நான் தோக்கடிப்பேன். ஜாக்கிரதை, அவசரப்பட்டு தோத்து பின்வாங்க கூடாது. நீ எல்லாம் எனக்கு சாதாரணம். வாய மூடு. நான் யாருன்னு உனக்கு இப்ப காட்டுறேன் பாரு. ஜேசன், Set up. Make on. Set up. Metal. எதிரியை விட்டு வைக்காத. அவனை அழிச்சிடு. உன்னால என்ன தொட கூட முடியாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். போ எவன். மெக்காடிமோ. போ. மெக்காடிமோ போ. ஹெவன், நீ வந்துட்டியா? ஹெவன், அவனை விடாத. வேற வழியே சண்டை போட்டுதான் ஆகணும். சரிவா பார்க்கலாம். அவங்கள உடனே அழிச்சிடு. நெருப்பு தாக்குதல். ஜேசன், என்னையே சுண்டி பாக்குறியா உன்ன? பூகம்பம். ஹெவன், ஜேசன் என்னாச்சு? அவன் அப்படியே விட்டு சொல்லியா? ஏப்பா இப்பதானப்பா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பதானே எல்லாத்தையும் நான் கத்துட்டு வரேன். ஏய், காரணம் சொல்லுங்க, சரியான நேரம் இல்லை. என்ன இப்ப உங்களுக்குள்ளேயே சண்டையா? இப்ப பாருங்க, மின்னலின் சக்தி. இன்னைக்கு நான் உங்களை விடவே மாட்டேன். என்னது? கொஞ்சம் பொறுமையா இரு ஹெவன். உன்னை இதை வச்சு காப்பாத்துறேன். இதுதான் சூப்பர் டாஷ். இப்ப அவன் கதையை முடிச்சிடு. ஒரு நிமிஷம், இப்ப என் கடைசி யுத்திய பாரு. இந்த அதிரடி தாக்குதலை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா நான் ஏற்கனவே 2 மெக்காட்ஸை யூஸ் பண்ணிட்டேனே. பார்க்க வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கூடிய சீக்கிரத்திலேயே உன் கதையை நான் முடிக்கிறேன் பாரு. ஹெவன், என்னாச்சு உனக்கு? முதல் முறையா என்ன தோக்கடிக்க முயற்சி பண்ணது எவன் தான் பாரு. அதுல உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். எனக்கு இருக்கிற சக்தி எக்ஸலரேஷன் சக்தி தான். இப்ப பாரு, என்னோட கடைசி தாக்குதல். ஃபைனல் எபிலிட்டி. சீக்கிரம் போய் அதிரடியா தாக்கு.
www.toonworldtamil.com. என்னாச்சு ஹெவன்? மெக்காடிமாவோட விதிப்படி பார்த்தா அதுக்கான நேரம் 10 செகண்ட்ஸ் தான். அப்புறம் ஜெயிச்சவங்க நினைச்சா எதிரியே ஒரே அடியா அழிச்சிட முடியும். இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பரவாயில்ல, 2 பேரும் நல்லா திறமையா மோதுனீங்க. உனக்கு ஆட்சேபனை இல்லனா நான் இவனை எடுத்துட்டு போலாமா? ஆ, ஆ. ஆ, ஆ, அப்படின்னா அப்படின்னா நீ ஆ? ஆ, ஆ, ஆ. பாத்தியா, 10 செகண்ட் முடிஞ்சிடுச்சு. எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. என் நேரத்தை மிச்சப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உன்னை அப்படிலாம் போக விட மாட்டேன். அவன் என்னைக்கு தான் சொந்த என்னோட மெக்கானிமோ. ஜேசன், நாம அந்த சண்டையில தோத்துட்டோம். இப்ப நம்மால எதுவும் செய்ய முடியாது. ஆனா எவன் யுத்தத்தோட முறையே அதுதான். யுத்தத்துல ஜெயிக்கிறவனுக்கு தான் மெக்கானிமோ சொந்தமாகும். எவன் உண்மையாவே நீ ஒரு பைத்தியக்காரன் தான். இப்ப நான் உனக்கு ஒரு அட்வைஸ கொடுக்கட்டுமா? அட்வைஸா? கவனமா கேளு. மறுபடியும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எசபெல் கிட்ட ஒரு தடவை கேட்டு பாரு. எசபெல் அவ மெக்காடமாவோட எதிரி. ஆ? ஆ, ஆ, ஆ. எசபெல் எதிரியா? ஆ,